The title of my sermon is How to be a blessed husband of a happy wife. இந்த செய்தி தலைப்பு என்னவென்று சொன்னால் எப்படிப்பட்ட நல்ல ஒரு குடும்பத்திற்கு, சந்தோஷமான மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு நல்ல ஒரு கணவனாக இருப்பது எப்படி, ஆஃப் எ ஹாப்பி வைஃப், நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியாக மனைவி வைத்துக் கொள்வதற்கு ஆசீர்வாதமான கணவனாக இருப்பது எப்படி. And this is an important thing we have to learn in our life. இது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். Before the marriage, man should have 3 convictions or thought in his heart. திருமணத்துக்கு முன்பு 3 உறுதியான தீர்மானங்கள் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். You have to know this, then only we can lead a successful family life. அப்பொழுதுதான் நான் ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ முடியும். In America, people would say, if wife is happy, then everybody is happy. இப்படி ஒரு பழமொழி உண்டு, மனைவி சந்தோஷமா இருந்தா வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். So you have to know this principle. ஆகவே நீங்கள் அதை கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். So this morning we are going to meditate this subject with a prayer. ஜெபத்தோடு கூட இந்த காரியத்தை, இந்த விஷயத்தை நாம் தியானிக்க போகிறோம். The first conviction is, முதலாவது நமக்குள் இருக்க வேண்டியதான உறுதிப்பாடு என்னவென்று சொன்னால், marriage was instituted by most holy God with a purpose. தேவன் ஒரு சரியான தீர்மான நோக்கத்தோடு தான் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். So he had a purpose in his mind. அவருடைய மனதிலே அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. We need to know that our God is holy God. அவர் நம்முடைய தேவன், அவர் பரிசுத்தமான தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். So God, whatever God has instituted is holy. அவர் பரிசுத்தம் என்கிறதை அவர் சொல்லும்போது எதை பற்றி சொல்லுகிறார்? Everything. If God has instituted family, and that is holy too. பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது குடும்பம் அதில் குறிக்கப்படுகிறது. Some people think, the family is something sinful. குடும்பம் என்பது அது மிக எளிதான ஒன்று என்று அநேகர் நினைக்கிறார்கள். It is not so. அப்படி அல்ல. Family life is holy. அதாவது குடும்ப வாழ்க்கை என்பது அது பரிசுத்தமான வாழ்க்கை. Every part of Christian family is holy. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒவ்வொரு பகுதியும் அது பரிசுத்தம் நிறைந்த ஒன்று. You have to have this conviction in your heart. இப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாடு ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டியது அவசியம். Whether it is in the kitchen, நம்முடைய அதாவது சமையல் அறையில் இருந்தாலும் சரி, whether we are in the dining room, நம்முடைய உணவு அருந்துகிற இடத்தில் இருந்தாலும் சரி, whether you are in the living room, நாம் கூடி வருகிற அந்த மத்திய அறையில் இருந்தாலும் சரி, whether you are in a bedroom, நம்முடைய படுக்கை அறையில் இருந்தாலும் சரி, every part of family life is holy. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் பரிசுத்தம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். So you should treat the family life as holy one. அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியும். So God has some specific purpose in his mind when he instituted family life. ஆண்டவர் பரிசுத்தமாக உடைய குடும்ப வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கும் பொழுதே அவர் அதை தீர்மானத்தோடு கூட அதை சொல்லுகிறார். The first purpose was to propagate children or have children. முதலாவது பிள்ளைகளை பெறுவது என்பது அதனுடைய பிரதானமான நோக்கம். Anyone who is married or who is in the family life should have a desire to have children. குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபடுகிற ஒவ்வொருவரும் திருமணமான பிற்பாடு ஒவ்வொருவரும் பிள்ளைகள் வேண்டும் என்று விரும்புவது வழக்கம். It is a purpose by God. இது தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. And I want to remind you one thing about it. இதற்கு அப்பால் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். And this blessing you can get only within a limited time. If the time pass by, you cannot get this blessing. இந்த ஆசீர்வாதத்தை, இந்த தேவனுடைய இந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள தான் நிறைவேற்ற முடியும். The best time to have children is before you reach the age of 35. 35 வயதுக்குள்ளே பிள்ளைகளை பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். You have to keep that in your mind. இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். There was another purpose. இன்னொரு நோக்கம் உண்டு. To avoid immorality or immoral life. வாழ்க்கையிலே அதாவது திருமணத்துக்கு அப்பால் முறைகேடான காரியங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக,
To avoid immorality, God has instituted marriage. முறைகேடான காரியம் நடைபெறாமல் இருப்பதற்காக தேவன் திருமணத்தை ஏற்படுத்தி So வைத்திருக்கிறார். to avoid immorality, people need to get married. முறைகேடுகள் நடைபெறாமல் இருப்பதற்கு திருமணம் செய்யப்பட வேண்டியது அவசியம். Only few people have to stay without have the grace to stay without marriage. திருமணம் ஆகாமல் வாழுகிற வாழ்க்கை என்பது வெகுவாக சிலருக்கு மாத்திரமே அருளப்பட்டிருக்கிறது. But if they have that grace from God, they can stay without marriage. அவ்விதமாக அந்த கிருபை இல்லாதவர்கள் அனைவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். Another purpose is, இன்னொரு நோக்கம் என்னவென்றால், when someone get married, your son or daughter get married, உங்களுடைய மகனோ மகளோ திருமணம் ஆகும்போது you have to know that நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், your daughter or son is going to leave you. உங்களுடைய He is going to leave his father and உங்களை விட்டு உங்களுடைய மகன் பிரிந்து போகிறான், அல்லாவிட்டால் அவன் பிரிக்கப்படுகிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். He doesn't have to necessarily leave the home, but the relationship is going to be different. உங்க வீட்டை விட்டு அவன் போய்விடுவான் என்பதல்ல, பழைய உறவிலிருந்து ஒரு வேறுபாடு அங்கு உண்டாகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Before the marriage, man had a close attachment with his father or mother. மனுஷன் அவனுடைய திருமணத்துக்கு முன்பு தகப்பனோடும் தாயோடும் ஒரு நெருக்கமான உறவு உள்ளவனாக இருக்கிறான். After the marriage, that attachment should shift to his wife. திருமணத்துக்கு பின்பு அவர்கள் அந்த உறவிலே இருந்து அந்த விதமான அவனுடைய ஆழமான அந்த அன்பு தொடர்பு உறவு முழுமையாக மனைவிடத்திலே அது மாற்றப்பட வேண்டும். And he need to cleave to his wife. மனைவியோடு இணைந்திருப்பான், இசைந்திருப்பான் என்று வேதம் சொல்கிறது. That is a purpose, and this is instituted by God. இதுதான் தேவன் ஏற்படுத்தின பிரதானமான நோக்கம். And this is holy. இது பரிசுத்தமானது. This is nothing unholy in it. இதிலே புனிதமற்ற தன்மை ஒன்றும் இல்லை. So you have to have, this is a first conviction. இதுதான் நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டிய முதல் உறுதிப்பாடு. And the second conviction, இரண்டாவது என்னவென்றால், it is a lifelong covenant between a man and woman with the God. இரண்டாவது It is a lifelong, ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். தேவனோடும் மனிதனோடும் கொள்ளுகிற ஒரு ஒப்பந்தமாக இருக்கு, உடன்படிக்கை. It is more than a contract, it is a covenant. இது நாம் செய்து கொள்ளுகிற ஒரு ஒப்பந்தம் மாத்திரமல்ல, நாம் அதை சரியான ஒரு உடன்படிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். And covenant is have a deep meaning. That's a very powerful word. இதுக்கு ஆழமான ஒரு அர்த்தம் உண்டு. And if you study the history in America, அமெரிக்க சரித்திரத்தை நீங்கள் படித்தால், in American, in different places, they used to have local warlords used to have fights with each other. Local, அங்கே உள்நாட்டு கலகம், உள்நாட்டு போர் நடந்ததை பற்றியதாக சரித்திரத்தில் படிக்க முடியும். And when they have a battle, அங்கே யுத்தங்கள் நடந்தபோது most of the time they come to a place, they have ceasefire or end the battle. யுத்தத்துக்கு முடிவு என்று அறிவிக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் உண்டு. And when they come to a conclusion or to come to the end of the battle, யுத்தத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று ஒரு தீர்மானத்துக்கு வந்தபோது, when they sign a treaty or agreement, அங்கே அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள், கையெழுத்து போட்டு இதோடு யுத்தம் முடிவு பெறுகிறது என்று சொல்லி முடிவு செய்தார்கள். And there's a specific way they signed that contract. அந்த விதமான அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் செய்து கொண்டதிலே ஒரு வித்தியாசமான விசேஷமான ஒரு சிறப்பு உண்டு. And both of the tribal leaders, they come together. அந்த பழங்குடி மக்களின் தலைவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக அவர்கள் கூடி வந்து இதை செய்தார்கள். And what they do is they take their right hand, அவர்கள் என்ன செய்தார்கள், ரெண்டு பேரும் அவருடைய வலது கரத்தை எடுத்து, and take a blade, small blade or something sharp, அங்கே அவர்கள் ஒரு சின்ன கத்தி எடுத்து, then they cut the hand, make a mark here. அவருடைய இந்த வலது கரத்தை அறுத்து அதிலே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். They cut it until the blood come out. ரத்தம் வருகிறது வரையிலையும் அதை வெட்டினார்கள். And both of them do that. ரெண்டு பேரும் அதை செய்தார்கள். And both the leaders hold their hand together like this. அவர்கள் ரெண்டு பேரும் அந்த கையை விதமாக அந்த வெட்டின பகுதியை ஒன்றாக இணைத்து வைத்து, and they mix the blood, அந்த ரத்தம் ஒன்றோடு ஒன்று கலக்கும்படி செய்தார்கள். and after that they are called blood brothers. அதுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு பெயர் உண்டாயிற்று, இரத்த சம்பந்தமான சகோதரர்கள் என்பதாக. That is a very powerful word. அது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை. That is what his covenant is. அப்படிதான் உடன்படிக்கை என்பதற்கு சரியான பொருள் பெறுகிறது. So marriage is a covenant.
திருமணம் என்பதும் அப்படிப்பட்டதான உடன்படிக்கையில் ஏற்படுத்தப்படுகிற ஒன்று. And also the husband need to be faithful to his wife. கணவன் மனைவிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். And don't tell lies or don't be unfaithful. அவர்கள் ஒருபோதும் பொய் சொல்ல ஒருவரை ஒருவர் பார்த்து பொய் சொல்லக்கூடாது. And after the marriage you should not hide anything from your wife. திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஒருவரை ஒருவர் நீங்கள் எதையும் மறைத்து கொள்ளக்கூடாது. And if you hide something, எதையாவது நீங்கள் மறைப்பீர்கள் என்று சொன்னால், today or tomorrow she is going to find it. என்றைக்காவது ஒரு நாளிலே அவள் அல்லது அவன் அதை கண்டுபிடிக்க போகிறான். After that she is not going to trust you even if you tell no lies or if you tell only the truth. நீங்கள் அதற்கு பிறகு வெறும் உண்மை மாத்திரம் பேசினால் கூட ஒரு நாளும் அவர்கள் நம்ப மாட்டார்கள். So don't break that trust. ஆகின்படினாலே அந்த உடன்படிக்கையை ஒருபோதும் முறித்து விடக்கூடாது. Always try to build that trust. அந்த நீங்கள் உங்களுடைய மேல் உங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் இருக்கிற நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். Because this is a covenant between your wife and God. இந்த உடன்படிக்கை உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையா இருக்கிறது. If it was only with your wife then it would have been easy, but it's also with the God. இது ஒருவரோடு ஒருவர் நீங்கள் மனுஷனுமாக செய்த உடன்படிக்கை மட்டுமல்ல, தேவனோடு செய்த உடன்படிக்கையா இருக்கிறது. You have to have that conviction in your heart. இந்த உறுதிப்பாடு உங்கள் மனதில் நிலைமையில இருக்க வேண்டியது அவசியம். And the final and third conviction is, மூன்றாவது உறுதிப்பாடு என்னவென்று சொன்னால், husband is the leader of the house. கணவன் குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கிறான். And he is most responsible and accountable person in the covenant. அந்த உடன்படிக்கையிலே அவன் முக்கியமான நபராக இருக்கிறான், பொறுப்புள்ளவன். We heard that wife and husband is included in the covenant with the God, but in this covenant husband got more responsibility. கடவனுக்கு மிகுந்த அதிக பொறுப்புகள் உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். We can understand that from Ephesians chapter 5 verse 23. 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் எபேசியர் நிருபத்திலே நாம் இதை வாசிக்கிறோம். It says for the husband is the head of the wife. குடும்பத்துக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. So a husband got more accountability and responsibility. கணவன் மிகுந்த அவன் அதிக பொறுப்புள்ளவனாக இருக்கிறான் என்பதை தான் அது காட்டுகிறது. Even from the beginning that is the way God has maintained this office. ஆண்டவர் இந்த குடும்பத்தை அவர் துவக்கத்திலிருந்தே அவர் நடத்துகிறார். We know that when Eve committed a sin, God did not call her, God called Adam. ஆண்டவர் ஏவாள் தவறு செய்த போது கூட ஏவாளிடத்தில் அல்ல ஆதாமிடத்தில் தான் வந்து கேள்வி கேட்டார். So when something goes wrong in the family, குடும்பத்தில் தவறு ஏற்படும் பொழுது, you should not blame your wife. ஒருபோதும் மனைவியை குறை சொல்லக்கூடாது. Probably she is wrong. அவள் ஒருவேளை தவறு செய்திருக்கலாம். But he got more responsibility and accountability in front of the God. கணவனுக்கு தேவனுக்கு முன்பாக அதிக பொறுப்புகள் உத்தரவாதம் உண்டு. Now we are going to into more detail. இனி அதை கொஞ்சம் விளக்கமாக படிக்க போகிறோம். And another important thing is you should have a very special for your wife in your life. உங்களுடைய மனைவிக்கு ஒரு பிரதானமான இடத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். When you study the creation you will understand this subject. சிருஷ்டிப்பை குறித்து படிக்கும் பொழுது நீங்கள் அதை அறிந்து கொள்கிறீர்கள். Genesis chapter 2 verse 23. ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. I'm going to read it for you. நான் உங்களுக்காக அதை வாசிக்க விரும்புகிறேன். This is now bone of my bones and flesh of my flesh. இவளின் மாம்சத்துக்கு மாம்சமும் எலும்புக்கு எலும்புமாய் இருக்கிறபடியால் she shall be called woman. அவள் ஸ்திரீ என்று அழைக்கப்படுவாள். Because she was taken out of man. அவள் மனுஷனிடத்தில் எடுக்கப்பட்டபடியினாலே. And I'm going to read another verse. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். That is from Genesis chapter 2 verse 24. ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் பார்க்கிறோம். It says therefore a man shall leave his father and mother and be joined to his wife and they shall become one. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். So in family life we have to know that after the marriage parents have less control on man. திருமணத்திற்கு பிறகு மனைவிக்கு கணவனிடத்திலே குறைவான அளவில் தான் அவருடைய கட்டுப்பாடு இருக்க வேண்டும். Because parents have lot of control on boys before the marriage. திருமணத்துக்கு முன்பு அதிகமாக கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். But after the marriage, திருமணத்துக்கு பின்பு you should not control your son. நீங்கள் பெற்றோர் உங்களுடைய மகனை கட்டுப்படுத்த கூடாது. You can give advice. நீங்கள் புத்திமதி சொல்லலாம். But let them control their life.
அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தட்டும். Before the marriage you should give all the advice you want. திருமணத்துக்கு முன்பு நீங்கள் என்ன விதமான ஆலோசனை கொடுக்க வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் கொடுக்கலாம். You have to tell your son. உங்களுடைய மகனுக்கு நீங்கள் அதை சொல்லலாம். Tell them about their would be wife or your in-laws. நீங்கள் நல்ல மனைவியா இருப்பதற்கு மகளுக்கு புத்தி சொல்லலாம். You have to tell your dreams about their family. அவர்களுடைய அவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டியவளை நீங்கள் சொல்லலாம். You can tell all your dreams about them. நீங்கள் உங்களுடைய கனவுகள், நினைவுகள், தரிசனம் எல்லாவற்றையும் அவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். It is normal to have dream about children. There's nothing. பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும். And about their career, education and many things. அவருடைய படிப்பு, அவருடைய தொழில், உத்தியோகம் சம்பந்தமானதான தரிசனம். Especially when your son get married. குறிப்பாக உங்களுடைய மகன் திருமணமாகும் போது you will have a lot of dreams in your heart. உங்க மனதிலே அநேக எண்ணங்கள் அவனை பற்றி இருக்கும். How she should be dressed, his wife should be dressed. அவனுடைய மனைவி எப்படி உடுத்த வேண்டும் என்பதை பற்றிதான காரியங்கள். What kind of job she should do. எப்படிப்பட்டதான வேலை செய்ய வேண்டும். How many children they should have. எத்தனை பிள்ளைகள் பெற வேண்டும். You will have all these dreams. இந்த காரியங்கள் எல்லாம் மனதில் இருக்கும். Before the marriage you need to tell your son. திருமணத்திற்கு முன்பு எல்லாவற்றையும் மகனுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். So they can convey all these to his would be wife. அவனுடைய மனைவிக்கு எல்லாவற்றையும் அவன் சொல்லுவான். So that is the best way to do it. இது நீங்கள் செய்ய வேண்டியது அதுக்கு முன்பு தான். But after the marriage if you try to control their life, ஆனா திருமணத்துக்கு பின்பு நீங்கள் சொல்ல ஆரம்பித்தால் it is going to cause trouble. அது அதிக தொல்லை உள்ளதாக மாறிவிடும். And many of us has traveled in the aircraft or flight. அநேகர் விமானத்தில் பிரயாணம் செய்யும்போது you know that when it is in the airport, விமான நிலையத்தில் இருக்கிற சமயத்தில் when it need to move from one place to another, அது ஒரு இடத்திலிருந்து அடுத்த ஒரு பகுதிக்கு அது நகர்ந்து செல்லும். And they use a tug or a cart to push the vehicle with it. அதை அவர்கள் அப்படி கொண்டு போவதற்காக அதற்கென்று ஒன்றை பயன்படுத்தி அதை நகர்த்துவார்கள். But once it get on the runway, அங்கே அந்த ஓடு பாதையிலே சென்ற பிறகு then the tug will be removed and taken to another place. அவைகள் எல்லாம் மாற்றப்பட்டு அது தனியாக ஓடுவதற்கு விடப்படும். Once it is on the runway it is controlled by the pilot. அந்த ஓடு பாதையிலே போன பிறகு வேறு யாருக்கும் அங்கே வர இடம் இல்லை. அது விமான ஓட்டிக்கு தான் முழு பொறுப்பும் உடையவனாக இருக்க வேண்டும். That is the way the family should be. அப்படித்தான் குடும்பமும் இருக்க வேண்டும். When your children are married, பிள்ளைகள் திருமணமான பிறகு let them control it. அவர்கள் அதை நடத்தட்டும். Still you can communicate with them. அவர்களோடு நீங்கள் தொடர்பு வைத்திருக்கலாம். You can give advice. அவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லலாம். But they need to control their life. அவர்களுடைய குடும்பத்துக்கு பொறுப்பாக காரியத்தை பார்க்க வேண்டும். And they are responsible for their actions. அவர்களுடைய செயல்களுக்கு அவர்கள்தான் உத்தரவாதிகள், பொறுப்பாளிகள். Don't give them a chance to say that because dad told us that's the reason I am in trouble. நான் இப்படி பிரச்சனையானது காரணம் எங்க அப்பா சொன்னதை கேட்டு தான் இப்படி ஆனேன் என்று சொல்வதற்கு இடம் கொடுக்க கூடாது. No, you have to take your responsibility. நீங்கள் அந்த பொறுப்புக்கு ஆளாக கூடாது. Another thing is, இன்னொரு காரியம், when the Bible says the husband should cleave or get attached to the wife, கணவன் மனைவியோடு இணைந்திருக்க வேண்டும், இசைந்திருக்க வேண்டும் என்று சொல்லும்போது it is a very detailed subject. இது ஒரு விளக்கமாய் சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம். When God created Eve, ஆண்டவர் ஏவாளை படைத்தபோது He removed a rib from the body of Adam and created her. ஆதாமுடைய விலாவிலிருந்து ஒரு எலும்பை அவர் எடுத்தார். And many people ask why God did not use a leg or an arm or a powerful cell from the brain. ஆண்டவர் ஏன் தலையிலிருந்தோ இல்லை இந்த காலிலிருந்தோ ஒரு எலும்பை எடுக்கவில்லை என்று நீங்கள் கேட்கலாம். And there's a specific reason for it. அதுக்கு ஒரு சரியான காரணம் உண்டு. Rib is a part of the body that is very close and attached to the heart. விலா எலும்பு எங்கே இருக்கிறது என்றால் இருதயத்துக்கு அருகாமையில் இருக்கிறது. That is the best place for your wife. அதுதான் அந்த இடம்தான், இருதயத்துக்கு அருகாமையில் தான் உங்கள் மனைவி வைக்கப்பட வேண்டும். In your life that should be the place for your wife. மனைவிக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடம் அந்த இடம்தான். That should be closer to your heart. அது அவள் மிக உங்க இதயத்துக்கு அருகாமையில் இருக்க வேண்டியவள். And before the marriage for some people have many things closer to their heart. திருமணத்துக்கு முன்பு இதயத்துக்கு அருகாமையிலே अनेक காரியங்களை
வைத்திருப்பீர்கள். If you have something in your heart before the marriage, take it out and then get into the covenant of marriage. திருமணத்துக்கு முன்பு வேறு பல காரியங்கள் இருதயத்துக்கு அருகாமையில் இருந்திருக்கும் என்றால் அவை எல்லாவற்றையும் நீங்கள் அகற்றி விட வேண்டும். And if you don't remove or take it away from your heart, it is going to cause trouble in your family life. அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கையிலே अनेक பிரச்சனைகள் நேரிட வாய்ப்புண்டு. And when you see the life of Jacob in the book of Genesis chapter 29, ஆதியாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்திலே நீங்கள் யாக்கோபுடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கும்போது, I'm going to read it from Genesis chapter 29 verse 30. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். Then Jacob also went into Rachel. He also loved Rachel more than Leah. யாக்கோபு லேயாடத்தில் போனான். அவன் ராகேலிடத்தில் சென்றான். அவன் லேயாளை பார்க்கிலும் அதிகமாக ராகேலை அவன் நேசித்தான் என்று வேதம் சொல்கிறது. Do you know that Jacob is living with the Leah? லேயாளோடு கூட அவன் இருந்தான். He is living for many years. अनेक நாட்கள் அவனோடு கூட இருந்தான். That is mentioned in Genesis chapter 29 verse 30. 29ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி சொல்லி இருக்கிறது. They also have children in their family life. அவர்களுக்கு பிள்ளைகளும் உண்டாயிற்று. But still there is a problem. அங்கே அதேவேளை ஒரு பிரச்சனை இருந்தது. When God has given another child to Leah, she said, my husband will love me now. இன்னொரு குழந்தை லேயாளுக்கு பிறந்த பொழுது லேயாள் அன்புக்காக ஏங்கி இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்கிறாள். That means so far he is not loving her. அதுவரையிலும் அவன் நேசிக்கவில்லை என்பதைத்தான் அந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறது. And the place closer to his heart he has allocated for Rachel. அந்த இருதயத்திலே அவளுக்கு என்று ஒரு இடத்தை கொடுக்காமல் இருந்திருந்தான். And we have to learn a lesson from this portion. இந்த பகுதியிலிருந்து நாம் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். Even if you are married, நீங்கள் திருமணமாக இருந்தாலும் கூட, even if you have children, நீங்கள் உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாலும், it doesn't mean that you love your wife. உங்கள் மனைவியை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்று நிச்சயமாய் சொல்ல முடியாது. If I ask you a question, நான் ஒரு கேள்வி கேட்பேன் என்றால், do you love your wife? If I ask you that question, நான் இவ்விதமாக ஒரு கேள்வி கேட்டால், do you love your wife? நீங்கள் உங்களுடைய மனைவியை நேசிக்கிறீர்களா? And if I ask that question again, do you love your wife? உங்களிடத்தை மறுபடியும் நான் கேட்கிறேன், உங்களுடைய மனைவி உண்மையாய் நீங்கள் நேசிக்கிறீர்களா என்று நான் கேட்கிறேன். Your answer should be, உங்களுடைய இந்த கேள்வி, நான் இப்படி கேட்கிற கேள்விக்கு உங்கள் பதில் இப்படி இருக்க வேண்டும். It should not be say, some people would say, சிலர் இப்படி சொல்வார்கள், I am taking care of her, நான் அவளை பாதுகாக்கிறேன், அவளை கவனிக்கிறேன், I am providing for her, அவளுக்கு தேவையானவைகளை நான் கொடுக்கிறேன், and I am taking care of her, அவளை நான் கவனித்துக் கொள்கிறேன். and you can say so many things. இப்படி अनेक காரியங்களை நீங்கள் சொல்லலாம். But until you say, நீங்கள் இப்படி சொல்லுகிறது வரையிலேயும், until you say I love her, நான் அவளை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறது வரையிலேயும், you don't have a special place for her in your heart. உங்கள் இருதயத்தில் அவளுக்கென்று ஒரு சிறப்பான இடம் கொடுக்கவில்லை என்றுதான் பொருள். And you have to have this conviction this morning. இன்றைக்கு காலையிலே அப்படிப்பட்ட ஒரு உறுதியான நிலையை நீங்கள் பெற வேண்டும். If you have anything else, வேறு ஏதாவது உங்களுக்கு இருக்கும் என்றால், remove it. அவளை அகற்றி போடுங்கள். Let that place for your wife only. உங்கள் மனைவிக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த இருதயத்தின் இடம் அவளுக்கு மாத்திரம் கொடுக்கப்படுவதாக. That is the purpose by God. அது தேவனால் உண்டாக்கப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட பிரதானமான நோக்கம். After the marriage you have to remember, திருமணத்துக்கு பின்பு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, you are not the candidate anymore. ஒருபோதும் நீங்கள் new candidate for the marriage, new marriage. இன்னொரு திருமணத்திற்கு நீங்கள் தகுதி பெற்றவர் அல்ல. Before the marriage, திருமணத்துக்கு முன்பு, this is a common thing. இது பொதுவான காரியம். When a young man when he goes to a place or a church or a place, in any other place, in an office, அவன் ஒரு இடத்துக்கோ தொழில் செய்கிற இடத்துக்கு செல்லும்போது, when she see a spiritual woman, இன்னொரு ஆவிக்குரிய நபரை பார்க்கிற சமயத்தில், and if she is not married, அவர் திருமணமாகாத நபராக இருந்தால், and then he will have a desire in his heart, அவருடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் வரலாம், is she going to be my wife? அவள் என்னுடைய மனைவியாக இருக்க வேண்டும் என்று. Is she going to be my, he will ask God, is she going to be my wife? ஆண்டவரே, இவள் என்னுடைய மனைவியாய் ஏன் இருக்க கூடாது? You should not have
that thought after the marriage. திருமணத்துக்கு பிறகு அப்படி ஒரு கேள்வி வரக்கூடாது. Because your place is already allocated. There's no place closer to your heart. It's already place for your wife. உங்களுடைய உள்ளத்திலே ஏற்கனவே ஆண்டவர் ஒரு இடத்தை அவர் நிரப்பி விட்டார். So you have to remember that. அதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டியது அவசியம். And when the Holy Spirit tell you, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விதமாய் சொல்லும்போது, when the Holy Spirit convicts you that when you're traveling in a wrong path or direction, நீங்கள் ஒரு தவறான பாதையிலே கடந்து போறீர்கள் என்று ஆவியானவர் சொல்லும்போது, definitely if you are a Christian, Holy Spirit will speak to you. பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாகவே அதை சொல்லுவார். Then you have to immediately stop. அதை நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். There is a place you have to stop every relationship. நீங்கள் அதற்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. And you have to maintain a distance. நீங்கள் அதற்கு ஒரு இடைவெளியை வைக்க வேண்டியது அவசியம். You can talk to other people, there's nothing wrong. மற்றவரிடத்தில் நீங்கள் பேசுவது தவறல்ல. But the Holy Spirit will tell you where is the limit and how far you can go. நீங்கள் அதுக்கு எவ்வளவு தொலைவு இருக்க வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியின் மூலமாக சொல்லப்படுவதை கவனிக்க வேண்டும். But when you disobey the Holy Spirit, பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, it is going to be a dangerous situation. அது உங்களுக்கு ஆபத்தாக முடிய வாய்ப்பு உண்டு. It is going to be like a bait that catches a fish. அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், ஒரு மீன் சூண்டையிலே பிடிக்கப்படுவது போல இருக்கும். When the fish swallow the bait, தூண்டிலை விழுங்குகிற மீன், then the fish doesn't have any control or decision making in its life. அதுக்கு பிற்பாடு தீர்மானம் செய்யக்கூடிய எந்த ஒரு கட்டுப்பாடும் உண்டாயிருக்க வாய்ப்பில்லை. Wherever the bait pulls, it's going to go. அந்த தூண்டில் எங்கெங்கே இழுக்கிறதோ அந்த வழியிலெல்லாம் செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கும். So when you see a bait, you have to be extremely careful and run away from it. தூண்டிலை பார்க்கும் பொழுது மீன் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது போல ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டியது அவசியம். Many people's life has destroyed because they did not recognize the bait. அவர்கள் இந்த தூண்டிலை புரிந்து கொள்ளாதபடினால அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் பிரச்சனைக்குள்ளாய் இருக்கிறார்கள். And a few months ago in Atlanta, one educated man was sent to prison for rest of his life. ஒரு மனிதன் அட்லாண்டா பட்டணத்திலே அவன் வாழ்நாள் முழுமைக்கும் அவன் ஆயுள் தண்டனை பெற்றுக்கொண்டான். And there were 6,000 people working under him. அவனுக்கு கீழே 6,000 பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். And he was working in a well-known multinational company. அவன் ஒரு அதாவது ஒரு பெரிய கம்பெனியிலே வேலை செய்து கொண்டிருக்கிறான். And he was a married man. அவன் திருமணமானவன். There was a girl working in his office. அவருடைய அலுவலகத்திலே ஒரு ஸ்திரீ வேலை செய்து கொண்டிருக்கிறாள். And she was also married. அவளும் திருமணமானவள். And they used to make business trips to different places. பல இடங்களுக்கு அவர்கள் கடந்து செல்வது வழக்கம். Somehow they got attached. அவர்கள் மிகவும் நெருக்கம் அடைந்தார்கள். And it moved into a dangerous situation. அது ஒரு பயங்கரமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டது. And both of them were married. ரெண்டு பேரும் திருமணமானவர்கள். And what this man did was, அவன் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், one day he went to this girl's home. அவன் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு சென்றான். And he had a gun in his hand. அவருடைய கையிலே ஒரு துப்பாக்கி வைத்திருந்தான். And he wanted to shoot her husband. அவன் அவருடைய நெஞ்சிலே சுட்டான். He wanted to shoot. அவரை சுட விரும்பினான். But this man saw him immediately. அவன் அதை காண்பித்தான். Immediately he called the police. உடனடியாக போலீஸ் வரவழைக்கப்பட்டது. He said, I don't want anybody with a gun in my backyard. யாரும் இந்த விதமான துப்பாக்கியோடு பின்னாலே இருக்கிறது நான் பார்க்க விரும்பவில்லை என்று சொன்னான். Police came and this man escaped. போலீஸ் வந்தபோது இவன் தப்பி ஓடிவிட்டான். But still this man wanted to kill this girl's husband. இருந்தாலும் அவன் அந்த பெண்ணுடைய கணவனை கொலை செய்ய விரும்பினான். And what happened is, என்ன நடந்தது என்றால், one day this girl got 2 children. இவர் 2 பிள்ளைகள் அவனுக்கு உண்டு. And her husband took their children to the daycare. அவன் தன்னுடைய பிள்ளைகள் பாதுகாக்க வேண்டிய இடத்துக்கு அழைத்துக் சென்றார். And this highly educated man, இந்த உயர் படிப்புள்ள ஒரு மனுஷன், 6,000 people working under him, 6,000 பேர் அவனுக்கு கீழே வேலை செய்கிறார்கள். And he came to the parking lot with the gun. அவன் துப்பாக்கியோடு அவன் கடந்து வந்தான். And killed this young man in front of his children. அந்த பிள்ளைகளுக்கு முன்பதாக. And police arrested him. அவனை கைது செய்தது போலீஸ் அதிகாரிகள் அவனை கைது செய்தார்கள். And I watched the things that took place in the court.
அவனுடைய இந்த காரியம் அது கோர்ட்டுக்கு சென்றது. And the judge has sentenced him to prison for rest of his life. ஆயுள் தண்டனை அவனுக்கு கடைசியாக கொடுக்கப்பட்டது. And this is what was his final statement when he got convicted. அவன் கடைசியாக தீர்ப்பு பெற்றபோது இப்படி சொல்லப்பட்டது, we all lost. நாம் எல்லாம் இழந்து போனோம். He thought he is going to win. நான் வெற்றி அடைவேன் என்று நினைத்தான், நம்பினான். But I lost everything. எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். At last nobody got win. யாரும் வெற்றி பெறவில்லை. You have to have this conviction in your heart. அவன் மனதிலே அப்படிப்பட்ட உறுதிப்பாடு இருக்க வேண்டியது அவசியம். When the relationship goes out of range, you will think you are going to win, but you are going to lose. நீங்கள் நினைக்கலாம் வெற்றி அடைவீர்கள் நினைக்கலாம், ஆனால் நிச்சயமாகவே வெற்றி கிடைப்பதில்லை. So you have to be careful. கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். There is another teaching in Ephesians chapter 5 verse 25. எபேசியர் 5:25 இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. It says, husband, love your wife just as Christ also loved the church and gave himself to her. Ephesians 5 verse 25. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூருங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. புருஷர்களே நீங்கள் கிறிஸ்து சபையில் அன்பு கூறுவது போல நீங்களும் உங்கள் சொந்த மனைவிகள் அன்பு கூறுங்கள். This should be the primary qualification of man to get married. இதுதான் திருமணத்திற்குடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. Not to having a job or education. வேலை செய்வதோ மற்ற எந்த காரணம் அல்ல. You have to be a godly person. நீங்கள் ஒரு தனிமையான மனுஷனாக இருப்பது என்பதே நோக்கம் அல்ல. You have to know the love of Christ. ஆண்டவருடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Then you are transferring that love or giving that love to your wife. அதுக்கு பிறகு நீங்க மனைவிக்கு அந்த அன்பை நீங்கள் செலுத்த வேண்டும். Then you can love her when she is weak or when she is ungodly, when she is not doing well. பொழுது கஷ்டப்படுகிற சமயத்திலெல்லாம் உதவியா இருக்க வேண்டும். And not only that, we are going to conclude. The time is up, right? 12 o'clock. Okay. We are going to conclude within 2 minutes. 2 நிமிடத்துக்குள்ளாலே இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். Whatever you do for your wife, உங்கள் மனைவிக்கு என்னென்ன செய்ய விரும்புகிறீர்களோ let it cherish her. அது அவளை போஷிக்கிறதா இருக்கட்டும். And she need to have a good memory about it. அவளுடைய மனதிலே அவைகள் நிலைநிறுத்தப்பட வேண்டும். And if you do something and if it create or if it cause a bad memory in her heart, don't do it. அவளுடைய மனதிலே தவறான எண்ணம் உண்டாகக்கூடிய அளவில் அவைகள் இருக்கக்கூடாது. And finally, கடைசியாக the purpose of the marriage is திருமணத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் not only have children, பிள்ளைகள் பெறுவது மட்டுமல்ல, not only to propagate, not only to cleave to your wife, ஒருபோதும் உங்களுடைய மனைவியோடு கூட சண்டை போடுவதல்ல. more than that, எல்லாவற்றுக்கும் மேலாக you have to reflect the life between Christ and the church. கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ளதான அந்த உறவுக்கு ஒப்பனையாக அது இருக்கிறது. That is a supreme purpose. அது பிரதானமான நோக்கம். When someone look at your marriage, பலர் உங்களுடைய திருமண வாழ்க்கையை பார்க்கும்போது your life should reflect, அது பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். The relationship between the Christ and church. கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். And if you want to know how the relationship between Christ and the church is, then your life should reflect it. கிறிஸ்துவுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை உண்மையாக பிரதிபலிக்கக்கூடிய தன்மையுள்ளதாக இருந்தால் அது உலகத்திற்கு அது வெளிப்படுத்தப்படும். And if that doesn't happen, then your family life is a failure. அப்படி இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கை என்பது அது தோல்வியாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. And husband have more responsibility than anything. கணவன் அதிக பொறுப்புள்ளவனாக இருக்க வேண்டியவன். May God bless this word. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகத்தில் எல்லாரும் நாம் எழும்பி நிற்போம். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதிக்கும்படியாக வேதம் சொல்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா என்று வேதம் சொல்லுகிறது. சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என் குடும்பத்தை கட்டுவீராக. 2 கரங்களை வைத்து சொல்லுவோமா? ஆண்டவர் பிள்ளைகளை வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். கணவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். மனைவியை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையும் ஒரு ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கரங்களை வைத்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே என் குடும்பத்தை நீர் கட்டும், என் குடும்பத்தை நீர் கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணி கேட்போம். கர்த்தர் நிச்சயமாகவே அதை செய்வதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, glory to God. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நேசிக்கு நல்ல தகப்பனே,
இந்த கால நேரத்தில் நீங்களோட பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை கர்த்தாவே குடும்பமாய் சேவிக்கத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தந்தள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கணவன் மனைவியாக, குடும்பமாக, பிள்ளைகளாக நீர் ஏற்படுத்தின நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஒப்பு கொடுத்திருக்க ஒவ்வொரு குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களை நடத்தி அருள வேண்டும் என்று செபிக்கிறேன். நம்முடைய நாம் ஒவ்வொரு குடும்பங்கள் மூலமாய் மகிமைப்பட செபிக்கிறேன். நீரே பெரிய காரியங்களை நீர் செய்யும். குடும்பங்களின் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். விசேஷமாக பரீட்சையிலே மார்க்குகள் பெற்று நல்ல மதிப்பெண்களை பெற்ற பிள்ளைகள் உண்டு, குறைவான மதிப்பெண்களை பெற்ற பிள்ளைகள் உண்டு. எல்லாருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேணும். எப்படிப்பட்ட எந்த படிப்பை அவர்கள் இனி தொடர வேண்டுமோ நம்முடைய சித்தப்படி அவர்கள் தொடரத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும். ஒருவருடைய வாழ்க்கையும் அது தோல்வியாக இருக்கக்கூடாது, வெற்றியாய் அமைய நீர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். அதற்கான பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்த இந்த வேளை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தில் உம்முடைய ஆளுகை இருக்கட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். உம்முடைய வார்த்தையை கொண்டு வந்து உம்முடைய மகனை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் நீங்கள் விசாரியுங்கள், வாழ்த்துங்கள்.